அப்படி யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இல்லை. அந்த அளவில் டெல்லியை பொறுத்தவரை இந்த கூட்டணிக்கு இன்னும் வலு சேர்க்கும் இடத்தில் பல்வேறு கட்சிகள் இணைந்து கொண்டு இந்த கூட்டணி பயணித்து கொண்டிருக்கிறது. ஆகையால் யாரை பார்த்தும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஜனநாயகத்தில் அரசியல் தளம் என்பது எல்லோருக்குமானது. ஆகையால் விஜயை பார்த்து பயப்படுவதற்கு இங்கு எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை, எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அப்படி அச்சுறுத்தும் இடத்தில் விஜயும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து 12 சிவாலயங்களில் பக்தர்களின் அடிப்படை வசதிகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டது. இது எப்படி? 12 சிவாலயங்களை மக்கள் தற்பொழுது சிவாலய ஓட்டமாக இந்த மகா சிவராத்திரிக்கு நடக்கவிருக்கிறார்கள். இந்த 108 கிலோமீட்டர் தொலைவுள்ள இந்த சிவாலய ஓட்டம் என்பது சிறப்புமிக்க அம்சமாக 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில். குறிப்பாக இதற்குண்டான அடிப்படை வசதிகள் பல்வேறு தலங்களில், கோவில் தலங்களில் சரியாக இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திக்குறிச்சி சிவன் கோயிலில் கூட அதன் வாசல் பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் போடப்படாமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் அடிப்படை வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இதற்கென்று எதையும் செய்யாமல் மகா சிவராத்திரியை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இதனால் திமுக அரசு சரியாக பணிகளை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. உடனடியாக அவைகளை சரி செய்வதற்கு இந்த சில நாட்களில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். திக்குறிச்சி கோயிலில் உள்ள அந்த ரோடையும் போட்டு முடிக்கணும். இன்னும் பல்வேறு சிவன் ஆலயங்களில் நட்டாலம் போன்ற அனைத்து ஆலயங்களில் உள்ள சுற்றுவட்டார பகுதிகள் சுத்தமாக வைப்பது போன்ற பல்வேறு சுகாதார கேடுகளை நீக்குவது எல்லா பணிகளும் செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதையெல்லாம் விரைவில் தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம் செய்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறேன்.